பச்சை மல்ல சாமி ஒண்ணு உச்சி மல்ல எருதுன்னு எருடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போடுதாலும் உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டம் எங்கே உட்காரவுள்ள உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டம் வந்து உட்காரவுள்ள பாட்டம் பாடிதான் நாடகத்தை ஓட்டுறேன் எருடா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போடுதாலும் தம்பி எருடா தம்பி மேலும் மொத தம்பி ஐயனாரு எருடா தம்பி காசு நான் விடுறேன்டா இந்த பேச. ஏன்னா 10 மணிலேருந்து உட்காந்துருக்கீங்க மாட்டுத்தாவணில பசு கிடைக்காத ஆளு மாதிரி 4 உண்மையிலேயே உங்க திறமைக்கு நான் பாராட்டுறேன். வணக்கம் தலை கொஞ்சம் இப்படி வந்து உட்காரு உங்க முகரையை பார்த்துக்கிறீங்க. மருதமணியை நான் சொன்னேன் உள்ள வடக்க தலை வச்சு படுக்காதடா மாறிட்டு போயிருக்கு. இப்ப தெற்க தலை வச்சு வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு அகோரி கலையரசன் தம்பி தான். உனக்கிட்ட இருந்துட்டு வாங்கடா எந்தா ஓட்டு வலது ஊரம் போக மாட்டாங்க. போ வெற்றிக்கார முகரைய பாரு தேன்றாட்டு எடுக்கிறேன் மாதிரி. சரி இந்த பொம்பளையாள தாய் 4 பேர் மட்டும் இருக்கீங்க ஒத்துல பயந்துக்கிட்டா வீட்டுக்கு போங்க போய் உலைய வை சாணி ஓடு வந்தாரு ஒரு சாமியார். நான் சந்திக்காத நாளே கிடையாது. இந்த வள்ளிதர்ம நாடகத்துல 1973 வள்ளிகளுக்கு புராண தர்க்கத்தை உண்டாக்குனவர் யாருன்னா நம்ம எல்லாருமே மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரங்க தான். நம்மலாம் மதுரைக்காரங்க தானே சொல்லுவோம். நம்மலாம் அந்த மதுரை அருகாமுள்ள வரிச்சூர் பழனியப்பன் தாத்தா வரிச்சூர் பழனியப்பன் தான் இந்த மேடையில வள்ளிகள்கிட்ட தர்க்கத்தை உண்டாக்குனார். அதுக்கப்புறம் நமது முக்குழு சமுதாயத்தில் பிறந்த என் சித்தப்பு புரட்டா சூரி நடிகருடைய மாமா ராசாப்பூர் ஆறுமுகன் சிவரஞ்சனி, அதே உண்மை. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் ஒருத்தர் இருந்தார் முத்தப்பாண்மை. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆளை சந்திச்சேன், ஒரு 3 டன் இருப்பேன். நீ இப்படி ஏற்றி விட்டு போவேன் போன் அடிச்சு நீ கொத்தா போன எங்க அண்ணன் தான் இப்படித்தான் சொல்லி சொல்லி மேடையில் சூப்பர் சிங்கருக்கு போய் பாடி இப்போ சினிமாவில் நிறைய பாட்டு பாடுற. அது காரணம் நான் அல்ல, நீங்கள் இல்லாமல் எந்த நடிகர் முன்னேற முடியாது. மக்கள் இல்லாத எந்த கலையும் அழகு பெறாது. உண்மைதான். இப்போ சினிமாவில் நடிகர் பூரா அத்தனை ஓடி வாங்குற எத்தனை ஓடி வாங்கன்னு நம்ம எல்லாம் நியூஸில் பார்க்குறோமே, அது காரணம் யாரு? இந்த பாமர தமிழன் தான். நம்மளாம் ரசிக்காட்ட உன்னை யாரு நாய் கூட சீந்தாரு. உண்மைதானே? ஆனால் என்ன நீ சம்பாதிச்சாலும் எத்தனை கோடி வாங்கினாலும் பழச மறந்தவனுக்கு நல்ல சாவு கிடையாது. நான் மறக்கவே மாட்டேன். நான் 2 படம் நடித்தேன். இந்த 2 படம் நடித்ததுக்கு நான் சென்னையிலேயே ஒரு ரூம் போட்டு ஆஃபீஸாக போயிருந்தா இன்னைக்கு தினமும் எனக்கு ஷூட்டிங் இருக்கும். ஆனால் சினிமாவை காப்பாற்ற 1000 பேர் வாய்ப்பு தேடி போகலாம். இந்த நாடக கலையை காப்பாற்ற எங்களை தவிர யாரும் நான் போக மாட்டேன். போதும், இந்த பாமர தமிழை சிரிக்க வச்சு இந்த தமிழனுக்கே எதை முடிஞ்ச அளவுக்கு கஞ்சி ஊற்றுனேன். இது போதும். அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அதுலேயும் நான் மனுஷனாக பிறக்கணும். அதுலேயும் உங்களை சிரிக்க வைக்கிற கோமாளியாக அந்த ஊருக்கு நான் வரணும். அடுத்த பிறவியில் நம்ம எல்லாரும் பிறப்போம். வருஷம் வர்றேன், நீ அங்கனே உட்காரு, அங்கனே உட்காரு. 10 பைசா தர மாட்டேன். நீ கேவலப்படுத்துறதுக்கு நீ ஒரு ஆளு. அப்போ நான் ஒத்தையில் உட்காராது. எப்போ முனி ஓட்டருக்கு இங்கே வாங்க, அவர் வாரு சேர்ல உட்காருங்க, இங்கிட்டு வாங்க எல்லாரும். இப்படி முன்னாடி வந்தீங்கன்னா ஏதோ நான் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணணும் ப்ரோ. எல்லாம் பருப்பு சிலிண்டரை கூட்டினாலும் வேகலை. இப்படி படுத்தா அந்த நாடகம் நக்குன மாதிரி என்ன ப்ரோ? சரி ஓனரை காணாம என்ன உங்களை சம்பள சிட்டை ஓட்டு அதிர்ச்சியில் படுத்துட்டாரு, காசு கட்டாது. நீங்க பக்கத்தூருக்காரப்பா, நீங்க எப்போ வேணாலும் அவங்கள சட்டை. நாங்க போகணும் 150 கிலோமீட்டர். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. வண்டி ஓட்டுறவே கீழே இருக்கேன், 3வது மாடியில் உட்காந்து வரேன்.
இந்த வண்டிக்கு 1.5 லட்சம் கேட்குறாங்க. முதல்ல டிஎஸ்50 தான் ஃபேமஸ். அந்த டிஎஸ்50லாம் வரும்போது நம்ம சின்ன வயசுல வேடிக்கை பார்ப்போம். எந்த தண்ணி வண்டியில் வரும் டிஎஸ்50. அந்த டிஎஸ்50ல குண்டான பொம்பளை வச்சு புரிச்சு ஓட்ட முடியாது, புகை தள்ளிடும். விட்டு வேறு வேகத்தில் ஏறினோடனே ஆஃப் ஆயிடும். ஆனால் மழை காலத்தில் ஐயனாரு மழை காலத்தில் டிஎஸ்50 ஸ்டார்ட் ஆகாதுடா. பிளக்கெல்லாம் பிடிக்கி டிஎஸ்50 வச்சிருக்கேன் பூரா மெக்கானிக் ஆயிடுவேன். ரோட்டில் ஓட்டு உரசுவாங்க. உரசி கிழிச்சு பிடிச்சி ஏறிக்கிட்டு சுத்தம் போது தாண்டி வெதரில் அடிச்சு. இப்போ பூரா என்ஃபீல்டு திட்டுன்னு ஓரேன். 100ல் வரும்போது பொண்டாட்டி விழுந்தா கூட பார்க்க மாட்டேன். காலம் மாறிக்கிடுச்சு. கையிலேயே நடவு நட்டோம், கையிலேயே நாற்று பாவணும், கையிலேயே கருதறுத்தான், கையிலேயே அடித்ததுனால அன்னைக்கு சம்சாரி எல்லாத்துக்கும் அரிசி கொடுத்தேன். இன்னைக்கு பூராமே மிஷினு. வட்டிக்கு வாங்கி விவசாயம் பண்ணி கடைசியில் கருது வண்டிக்காரன்ட்ட கொடுக்குறேன் பாரு காசை, அறுத்து அவன் கொண்டு போயிருவேன். இவன் வட்டியை கட்டுறதுக்குள்ள மறு வருஷம் மழை பெஞ்சோம். இதுதான் விவசாயம். விவசாய நிலைமை உங்களுக்கு சிரிப்பா தெரியுதாப்பா? விவசாய நிலைமை மாறல பத்திலா. எத்தனை பொருளுக்கு எல்லாரும் விலை வைக்கிறேன். இப்போ ஒரு செருப்பு கடைக்கு போகிறான், செருப்பே இன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு செருப்பு இருக்கு. பிராண்டட் செருப்பு ஒரிஜினல். நடிகர்லாம் போடுற செருப்புலாம் லேசுன்னு நினைக்காதீங்க. 1.5 லட்சம் விஜயை போடுற செருப்புலாம் என்ன, அதுக்கு விலை ஒட்டியிருக்கேன். அதை நம்ம கேட்குற காசை கொடுத்து வாங்கிட்டு வர்றோம். செருப்புக்குள்ளாத மரியாதை என் சம்சாரிக்கு இல்லை தமிழ்நாட்டில். உண்மை தானே? நம்ம நெல்லு மூடைக்கு விலை வைக்க சொல்லு, எடுக்க மாட்டாங்க. அதோட இது முளைச்சிரும், மூட்டையோட முளைச்சிரும். அங்கே போய் மொத்த டேங்கில் போட்டால் எடுக்க மாட்டாங்க. அரிசி விலை கூடும் பங்காளி. நம்ம தமிழ்நாட்டு அரிசி கிடையாது, பூராமே கேரளா பொன்னி நவாப்பு. நவாப்பு கொடுத்து சப்புன்னேன் ஓடி மரியாதை கெட்ட காலத்துட்டேன். இப்போ வந்து தம்பி ஒரு நல்ல திறமையான பாட்டுக்காரன். அவனை உள்ளவோன்னு சொன்ன 4 பேர் யாரு? நீ வீட்டுக்கு போ. ஏன் சொல்ற? ஒவ்வொரு மனிதனும் வந்தாலும் வாழ வைத்த பூமி தான் இந்த மண். உண்மைதானே? சுலம்பட்டி மூக்கியா தேவர் ஆண்ட பூமி இது. என் அன்பு முக்குளத்து சொந்தங்கள் நிறைந்த பகுதினா இந்த செக்காலூர்னி, நம்ம நடுமுதல குளம், நம்ம கீழப்பட்டி. மறக்க முடியுமா? நீங்க எல்லாம் யார்? அன்பு வாரிசுகள். யாரு வந்தாலும் நம்ம வாழைத்தான் வைக்கணும். இந்த தம்பி நாளர் போட்டு ஏதோ ஒரு 3000 சம்பளம் கிடைக்கும். அதை 1 மாசம் தன் குடும்பத்துக்காக செலவழிக்கிறேன் பாரு. அது எந்த புண்ணியம் நம்ம ஊருக்கு கிடைச்ச ஒரு புண்ணியமா நினைக்கிறேன். யாரா இருந்தாலும் என்னைய பொறுத்தல வர்றேன். எல்லா மாடுமும் ஒரே மாதிரி. என்னென்ன பாட்டு பாடினாரு? செக்ஸ் பாட்டு பாடவா? கேட்டு வீட்டுக்கு போறியா? ஏன்னா இந்த பவுடர் போட்டு நிற்கும் போது இந்த தண்ணியில் இருக்க ஆளுகளுக்கு எவன் நடிகை எவன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் நடந்து போய்கிட்டு இருக்கான். ஐயா அண்ணே சூப்பர்ண்ணே, பப்புன்னு நீங்க சூப்பர்னு என்னைய விட்டுட்டேன். பக்கத்தில் வந்த வேன் டிரைவர் வந்தேன் பாரு, அவனை பிடிச்சி கை கொடுத்துட்டு இருக்கேன். சூப்பர்ண்ணே. நான் எங்கடா இது வந்தேன், பப்புன்னு அந்த ஆளுடா. இது வரால ஊர்களில் சில ஊர்கள்ல நான் 10 வருஷம், நான் வந்து 19 வருஷம் ஆச்சு. ஒரு பெருசு இப்ப நடந்தது காலையாளர் பக்கம். தம்பி எம்கேஆர் அவர்களை நமது கிராமம் 13 ஆண்டுகளாக எப்படியாவது ஒரு கொண்டு வரணும். அப்படி ஊயின்ட்டு முதல் எம்கேஆர்னு சொல்லிவிட்டு அடுத்து என் பக்கத்தில் வந்து, தம்பி உங்க பேர் வேலுச்சாமி தானே அப்படின்ட்டாரு. நான் கன்னிமன குருசாமி அப்படின்ட்டு. இவ்வளோ கொசு கடிக்கிறதா? கொசு ஊற்றி கொடுத்து வைக்கவா? இங்கே படுக்கிறீங்களா? இங்கே படுக்கிறீங்களா? நாங்கள் தெருவில் போய் அடிக்கிறோம். போய் உட்காரு. ஏற்கனவே இங்கே வாரிக்கிட்டு போயிடுச்சு, நீ வேற பண்ணு. அணவு உண்டா செலா மாதிரி எதில் விட்டு. நன்றி. நீ 4 பேர் இதில் உட்காருங்கப்பா.
அந்த 4 பேர்த்த உசிலம்பட்டில கலைக்கு கத்தரிக்க முடைய தடை போடுறான். வெற்றிக்காரன் உட்காந்துருக்கான் பாருங்க, இருளடிச்ச மாதிரி. இந்த முங்க முடிட்டு எரியுவே. உங்களை வச்சுதான் போறோம் நாடகம். சாமியாரை கூப்பிடுறேன், பேன் கத்தில் பாட்டு சாமியா இருக்க அவ்வளவுதான். சாமி சாம்பு ஏ வியாபாரம் ஓடாது போயா. யார போட்டு பணிய சொல்ற? உப்மா பணியவா? அது உங்களுடைய விருப்பம். இந்த இடத்துல யார பணிய கேட்டீங்க? என் பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நான் அப்பேன். எப்படி ப்ரோ? இந்த 5 பேர் இங்க கொஞ்சம் வாங்கல, இப்படி வாங்கல. அப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்கறியா? அப்போ ஆகல, இப்பதான். எப்போனா எத்தனை மணிக்கு? நைட்டு 1:30க்கு. இப்ப மணி எத்தனை? 3:30. ஏ நீ என்ன உங்களுடைய மனைவி எங்க? நீ சாமியாரா இல்ல வில்லு ஓனரா? நீ தானே சொன்னப்ப 1:30 மணிக்கு திருமணம் ஆச்சுன்னு. ஏன் 3 மணி நேரத்துல உங்களுடைய மனைவி யார் கூட்டிட்டு போனா? 1:30 மணிக்கு திருமணம் ஆச்சு சொன்னீங்க. 3 மணி நேரம் இப்ப 3 மணி நேரம் ஆச்சு திருமணம் பண்ணி. மனைவி எங்கன்னு கேக்குறேன். நீ குறும்பி தரிக்க அலைய போறேன். சாமியார் கூட பார்க்க மாட்டேன். யார் அப்பன்னு கேட்டீங்களா? சரி, என் பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நான் அப்பேன். அதுதான் எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு கேக்குறேன். இப்படி போனா வழங்குமா கல்யாணம்? என் சூத்த பாடுறான்னு இங்க விக்கி கட்டி போறேன். நான் யார் தெரியுமா? ஏரிய கவுன்சிலரா? சாமியார். யார் சாமியார்? சாமியார் கலையரசன் சித்திமைனா? எந்த கலையரசன்? இது அக்கா மையன். இங்க வா. கலையரசனுக்கு சித்திமையா? ஆமா, கலையா 64 கலை. அந்த 64 கற்று தரக்கூடிய நானு. அந்த 64 கலைகளுக்கு அரசன். பொதுவாக தொண்டையான். ஆமாங்க, சாமியாருங்க. நீங்க சாமியார்? வந்த இடம் வேலிமலை சாரல். ஆமாங்க, வேலிமலை சாரல் என்றால் யாகம் நடத்துவாங்க முனிவர். ஆமா, எங்களுடைய இடத்துல நீங்க வந்திருக்கியா? தெரியாம வந்துட்டு அந்த இடத்துக்கு வாடகை எவ்வளவு சொல்லுங்க, கட்டிட்டு போயிடுறேன். இடத்துக்கு இடம் எங்க இடமுங்க? ஏன் நாங்க தேவனவாசியா, நீங்க கோடவாசியா? நீ தேவக்கோட்டைன்னா நான் வந்து காரைக்குடி. அதுக்கு என்ன வாடகை? தேவர்களத்தான் கோட்டை, தேவக்கோட்டையில இருக்கக்கூடியவன் நானு. ஏன்னா இந்த இடம் யாரு பேர்? நீங்க காரைக்குடினா அந்த இதுல ஊர்ல பழைய சண்டை எடுத்து விட்டு போறோம். சண்டை வந்தாங்க, கலகம் இருந்தாங்க, நியாயம் பறக்கும். கலர் இருந்தா கலகம் இருந்தா சவனப்பு இருந்தாங்க. கலகம் கலகம். ஓஹோ, ஆமாங்க. நீங்க என்ன காலை இழிச்சே நிக்கல, விரல்ல பருவா கால ஆண்களுக்கு 10 பருவம், ஆண்களுக்கு 10 பருவங்கள், பெண்களுக்கு 7 பருவங்கள். எந்த பருவத்தை சொல்றீங்க? எந்த பருவம் அப்படின்னா பருவங்கள் பல விதம் உண்டு. ஆமாங்க, அதெல்லாம் நெளிக்கிற மாதிரி தெரியும். இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்ன்றாங்க. ஒரு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு இடத்துல சாமியார் வந்தா நீங்கள் மண்டிக்கு விழுந்தோம் செஞ்சிருக்கீங்க. என்னது விழுந்தோம்? விருந்தோம் பண்ணுங்க. அதான் வேணா பிரசவத்துக்கு போன மாதிரி வரேன். வாங்க பாய், ரூம் பாய் எப்படி ரூம் நல்லா இருக்கா? அது ஏசி ஓடலடா, 7ஆம் நம்பர் ரூம்ல பாத்துறோம். நாராயணா அந்த ஆள் படுத்துக்கலாம். நாராயணன் இருக்கக்கூடிய இடமே கிடையாது. உங்க பேர் என்னையா? என் பேர் தான் சாமியாரு. சாமியில கடவுள் உண்டு, சாமி உண்டு. முந்தில உயிர்வத்தான் முக்கன் சாமி, முந்தில உயிர்வத்தான் முன்னன் சாமி, தானவன் நதித்தான் தப்பன் சாமி, வயல வெளியத்தான் வயிற்று சாமி, வான உணப்பது மற்றொரு சாமி, ஓங்கிய வழியில் உண்ணப்ப சாமி, உதவிட வேண்டிய சாமின. இதோ அண்டி சாமி என்ன வாங்கல பாத்துறே. ஏண்டா கத்துறீங்க? இதாடா கத்துற. வீட்டுல இருக்கும்போது ஆளுங்க தூங்குறீங்களா? ஏன் என்ன பிரச்சனை? தூக்க போடுதாண்டா வந்து நாசமா போவேன். தூங்கிட்டு போனா நான் விட்டுருவேனா அவனைய? இவர் வந்திருக்காரு. எவரு வந்திருக்காரு? அரிய டேங்க் ஓனர். சொல்லிட்டாங்க, நான் ஒரு 10 முறை நெல் கொண்டு வரட்டா? சாமியாரா? நன்றாக ஒரு முறை துப்பார். ஒண்ணும் தெரியலையே. யார் யார் உத்தமனா உங்களுக்கு தெரியும். ஆமா, யாரு கொண்டாட்டி அர்த்தம் வச்சிருக்கானோ அவங்களுக்கு தெரியும். ஒண்ணுமே தெரியாது. யாரு கொண்டாட்டியா? இவனுக்கு கொண்டாட்டி இல்லையே. நீ ஏற்பாடு பண்ணி வச்சு. என்ன பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழாவா? நல்லா வேஷம் போட்டுருக்கீங்களே. சாமியார்னா பள்ளிக்கூட ஆண்டு விழாவா? நான் ஹெட் மாஸ்டரா? இப்ப நடக்கிறது ஆண்டு விழாங்க. ஆண்டுனா மொத்தம் 60 ஆண்டு. பிரபவ யோ சுக்கிரா பிரமோத பரிஜோத்மய அங்கஸ்ட ஸ்ரீமுக பாபா யுவ தாது ஈஸ்வர விதன இஷ்ட மனசுமான தான மாத்திப்ப ஜெய சர்வஜித் சர்வ விரோத விக்ரோடி கத நந்தன
சித்த வைத்திய மருந்தா? சித்த வைத்திய மருந்தா? அது ப்ரோ லூப்புக்கு போடுவோம். உடம்பு போடுறேன் சொல்றா. வேற வழி இந்த இல்லை. மருந்து கூட எங்க போய் கொடுக்கணும்? எந்த வயிற்றுல போய் கொடுங்க. இதை படிக்க சொன்னீங்க. இதெல்லாம் ஆண்டுகளுடைய பேர்களையா? என்னது ஆண்டுக்குமார் இறந்து போயிட்டானா? ஏய், அது நல்ல மனுஷன் தான். சரி 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 சரி. என்னடா சொல்றாரு? எல்லாம் ஆண்டுகளோட பெயர் சொல்றாரு. இதை எங்க போய் கொடுக்கணும் மருந்து? நான் காரியாவட்டி, கண்ணுப்பட்டி, கருப்பப்பட்டி, அச்சமட்டி, பிச்சமட்டி, சவல்பட்டி, பாம்பாட்டி, வையமட்டி, தென்னமட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்தரமட்டி, அரசவட்டி, எறாமட்டி, சவடாரவட்டி, வளையவட்டி, கொள்ளோரமட்டி, கோடாங்கி வட்டி, ஆண்டி வட்டி, உசுரமட்டி, நங்கமட்டி, சிந்து வட்டி, புளுத்தி பட்டி. ஐயா அவனுக்கு மொட்டை இருக்குங்கய்யா. புழுதி பட்டி. புழுதி பட்டி கொய்யா பிறந்த கீழே பட்டிக்கணும். கையில வச்சுக்கலாம்ப்பா. மாப்பிள்ள நான் கடையில முடிச்சிட்டேனே. ஏன் கண்ணாடி உடைச்சிட்டானா? மாப்பிள்ளைக்கு விளக்கம் இருக்கு. எப்படி? மாய் என்றால் சிறப்புக்குரியது, நான் மாப்பிள்ளை பிள்ளை என்றால் சிறியவன். நீ இந்த கதைக்கு முறைப்படி சிறுவனாக இருந்தால் சிறப்பாக பேச மாப்பிள்ளை விளக்கம் கொடுத்தேன். நான் என்ன போய் திருவிழா விட்டு சாமியார். நான் திருவனா அதே இலக்கண முறைப்படி பிரிச்சு பார்க்க போனா மாய் என்றால் சிறப்புக்குரியது, மாய் என்றால் சிறப்புக்குரியது. இரண்டாவது இப்பு, மூணாவது எப்படி வரும்? விளக்கண்ணை போய் எப்படி பிரிக்கிறது? மாப்பிள்ளைக்கு முதலிலே மாயா, நான் சொல்லியிருக்காரு. இரண்டாவது இப்பு, மூணாவது எப்படி வரும்? சாமி வச்சுக்கிறாங்க. என்னது? பெரியார்களை பார்த்தா எங்க அப்பா- அன்னைக்கு கையெழுத்து கும்பிட்டான் கும்பகர்ணன். யாரை பார்த்து கும்பிடுமா? அது கொம்பாடியாவா? கும்பகர்ணன் ஒரு இடத்துல கையெழுத்து கும்பிட்டாயா சிவபெருமானன்? அந்த ஆளு அங்க இல்ல வாட்ச்மேன் ஆகுறாரு. எந்த என்ன மீன்? இந்த கும்பகர்ணன் எங்க ஆகுறாரு? ஒரு மேல வந்து பேர வந்துலையா? நானு இங்க நாக்க மடக்கி போடணும். தீயினால் சுட்டப்புண் உள்ளார் மாதாரே நாமினால் சுட்ட உடனே ஈன்ற ஒளிரும் இருக்கும் தன்மையை சன்மம் நடந்தாய். ஒழுக்கம் எழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிர்ப்பு ஆமா, எங்க அப்பா சொல்லிக் ஒழுக்கத்தில் ஒழுக்கம் தரும் உயிரினு ஊக்கம். எத்தனை தண்ணி ப்ரோ? என்ன ப்ரோ? மறுபடியும் கிளம்பிடுவாங்க ப்ரோ. நீங்க 4 பேர்த்த கட்டி கேட்கறது பேசுவாங்க. அதெல்லாம் இருப்பாங்க. போக மாட்டீங்களா? அது என்ன மிஷனா? திராவிட கமிஷனா? உங்களுக்கு என்னதான் தெரியும்? என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? ராமாயணத்துல 6 காண்டம் நான் வச்சிருக்கேன். 6 காண்டம் வச்சிருக்கேன். எல்லாமே தெரியும். 6 காண்டம் வச்சிருக்கேன் நான். 6 காண்டம் வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு காண்டம் கொடுக்கடா. மொத்தத்துல இருக்கக்கூடிய காண்டமே 6 காண்டம் தாயா? மதுரை பெரியார் பத்திர அளவுக்கு வேணும்ன்ற அது பத்திரமா வச்சிருக்கேன். அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், உத்தர காண்டம். அவன் மென்டல் மாத்திரை போடாம வந்திருக்கியா? நீ போட்டியா? போனாரு யார வைக்க? ராமானுஜர் போனாரு. யார வைக்கிட்டு போனாரு? நீ சும்மா இல்லையா? நீ தெரிந்த மாட்டவள. காண்ட என்ன காண்டா? உன் பேர் என்ன? நாக மகிழ்ச்சி, இருளி, புதுநூல் தொண்டன், படபட வேதம் உண்டு எனக்கு. எதை சொன்னாலும் ஒரு வாரத்துல முடிக்க முடியாது. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கனி பிரியா பந்தா, கலக பிரியா நாகனுடைய வேறையா? சூத்துல பிரியா சாமி உப்பு இல்ல ரதம் இல்லைன்னு சொல்ல வேணாம். வேற என்னோட இப்படின்னா இப்படி அப்படின்னா அப்படி அப்படி பேசி கொடுப்பீங்களா? என்ன போட்டு வளரான்னு பேசக்கூடாது நம்மகிட்ட. வேற என்னன்னு கேட்டீங்க? ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டேன். ஏன்? வண்டி விட்டுவியா? வண்டியை விட்டுவியா? நான் வண்டியோட நீ செய்டா. எல்லாம் உன்னால மிஸ்டர் புரிய மாட்டாங்க. செய்வனை பிரிந்து செய்திருக்காங்க. ஆமா செய்வன சாமி மனுஷன். நீங்க நாகர் மகரிஷி எங்க அப்பா சொல்லிட்டு சாமி வாயில இருக்காதரா சாமி சொல்லுவாங்க அவர் வாயில இருக்காத சாபம் விட்டுருவாரு அப்படின்ட்டு. சாம்பல் அள்ளி புடுங்குவார். ஏன் மீன் உரசிக்கிட்டே வருமா? குறவு மீன் சிறுச பெருசா ஆமாங்க. அஷ்டமா சித்திரை கட்டுமா நாம? சிறுசா? ஆமா, தண்ணிலே நடப்பேன். ஐயோ நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு காட்டுற ஒண்ணுமே சாமி. போடா போடா சாமி. எல்லாரும் போய்ங்க. நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். யார? இந்த சிறுசா பெருசாக்குறதுக்கு. ஆமாங்க. நான் இதுல என்ன சிரிப்பு? சாமி நான் பிறந்ததுல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அந்த மிஷினை கொண்டு வரலையா? பேட்டரி லோவா இருக்கான். பெருசா ஆக்க முடியாதுடா போடா. சாமி நான் பார்த்திருக்கேன்.
கோச்சுக்கிறாங்க சாமி. எதுக்கு கோவம் படணும்? பெருசாவெல்லாம் பெருசா சிறுசாவெல்லாம் ஆக்க வேணாம். சரி இல்ல சொல்லுங்க, சின்னதை பெருசாக்குவேன், பெருசா சின்னதாக்குவேன். பெருசா சிறுசா ஆக்க வேணாம். நம்மகிட்ட அது இல்ல. சிறுசா பெருசாக்குன்றீங்க இல்ல. ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். சரி, எனக்கு ரொம்ப நாளா அப்படியே. சரி என்ன ஆசை சொல்லுங்க. ஒரு செம்பரியம் குட்டி வளர்க்குறேன். சரிங்க, அது சிறுசாவே இருக்கு, பெருசாக காய இருக்குன்னுட்டேன். அதுதானே உங்க ஆசை. நான் நிறைய வைக்கிறேன், ஆனா நான் சொல்றது நீங்க ஒண்ணு கேட்கணும். கேப்பீங்களா? நீங்க சொன்னா அவன் கேட்பேன். மொட்டை பாறையில ஒட்டு துணி இல்லாம 1000 தடவை சுத்தி வரணும். நீ என்ன சொல்றியா அதான் நிறைவேற்றுறேன். சரி, மொட்டை பாறை காமிங்க. மொட்டை அந்த பாறை முட்டை பாரு, நீ சொல்றாயா? அதோ தெரியுது பாரு. சும்மா தெரியலையா? தெரியலையா? பொய்யா பேசுங்க இருக்குது. யாரு கட்ட விடுத்தேன் தெரியும். காய உயரா காட்ட இருக்க உயரா மாயமனால் குயம் செய்த மண்பாட ஓடதானே ஓடிடுவான். மணி 5 போகுது, நாங்க இப்ப கிளம்பிடுவான். அவ்வளவு வேலை முடிஞ்சு. எவ்வளவு தெரியுது? வேலையே முடியல. எங்க வேலை முடிஞ்சது? யாரு மயன் தெரியுதா? ஆர்மையா ஆர்மையா யாரு தெரியுமா? 4 கோடி 70 கோட்டம் 87 திஜபராசியில மடக்கி கூடியது. அதிகமா பேசலாமா சாமி? 4 கோடி 70 கோட்டம் 84 அண்டசம் உப்பிசம் சுவதம் சராயுசம்யா. அறிவு கட்ட விட அதிரசம் கிடையாது. 4 யோனினா அண்டசம் உப்பிசம் சுவதேசம் சராயுசம். நம்மதான் லூசு நினைச்சு நம்மளோட பெருங்கொண்ட லூசு. ஒரு ஊர்ல 2 லூசு இருந்திருக்காங்க. எப்படி? ஒரு ஊர்ல 2 லூசு இருந்திருக்காங்க. நீ லூசு ஊருக்கு போயிட்டேன். இப்ப ஊர்ல வந்தவன் யாரு? நீ சொல்லு. எதுக்கு நான் சொன்னேன்? நீங்க நாளைக்கு லூசா இருந்தீங்க இல்ல. 2 லூசு, நீ லூசு போயிட்டான். ஊர்ல இருக்கிற யாருந்தீங்க? அதுதான் நான் உங்கள்ட்ட கேட்டேன். கேள்வி கேட்டது நான் முதல்ல, நீங்க முதல்ல. நீங்க போய் சாமி ஒரு மனுஷன் ஆடு வளர்த்துட்டு இருக்கேன். எப்படி? ஒரு மனுஷன் 2 ஆடு வளர்க்கிறேன். சமையல் ஆயிடுச்சாப்பா? சாப்பிடலாமாப்பா? இங்க வாயா. உங்க அப்பா பேர் என்ன சொன்னீங்க? பிரம்மதேவன். படிப்பு தொழிலுக்கு ஈடுபடக்கூடியவன். 4 சீரோட தந்தை. ஆமாங்க. ஐயோ, என்ன? நல்லா தானே இருந்தாரு. அது ஐயா யாரு தெரியுமா? ஐயோட பேர் யாரு? யமதர்மனோட மனைவி. பிரம்மா படப்பு போட்டாரு. எந்த படப்பையா சொல்றாரு? படைப்பையா? அவங்க தம்பி முனியாண்டி என்னன்றாரு? எந்த முனியாண்டி? பிரம்மதேவன் தம்பி முனி. நாராயணா நாராயணா. அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாருயா. நாராயணா. ஆமா, உசுரமில்ல பார்த்தேன். நான் கண்டிப்பா இருப்பாரு. பரோட்டா வாங்கினேன். ஈரோடு வயநாடு லோகத்துல இருக்கக்கூடியவர் நாராயணன். அதெல்லாம் மிதனம் சுத்தனம் தராதனம் மகாதனம் ரசாதனம் ஆலோகம் ஊலகம் ஊர்லகம் சனலோகம் சத்தியலோகம் என்ற நீங்க சொன்னவங்க சரி. அவங்க உசுரமட்டிக்கு வரமாட்டேன்ட்டாங்க. எதுக்கு? இவங்க பூரா ரொம்ப விளங்காதவங்க, நாங்க உசுரமட்டிக்கு வரல அப்படின்ட்டாங்க. வரமாட்டாங்க. காரணம் இல்லாம தோழமை கட்டக்கூடாது. ஆமா, அவங்க சோழம் தான் அப்படின்ட்டாங்க. 2 பேரும் போய் குடிச்சிட்டோம். நிறைய திரை பிணி மூப்பு சாக்காடு 5 வயமே கிடையாதுயா. நிறைய திரை பிணி மூப்பு சாக்காடு 5 வயமே கிடையாது. சாப்பாடு சப்பாத்தியா? காற்று பூசி போகிறாங்க. எதுல நடப்பீங்க? காற்று தண்ணீர் நடப்பேன். நீங்க தண்ணிலையும் நடப்பீங்க. சொல்றேன். சரி, நீங்க யாருங்க? அப்பா இருக்காருல்ல, அப்பாவோட பழைய கடமாய் போறேன். 4 வருடத்துக்கு முன்பு 77 பேரை லூஸ் ஆக்கி விட்டுருக்கீங்க. இது வரைக்கும் 78 ஆயிரக்கூடாது. இருந்தாலும் உங்களை மன்னிச்சு வரேன். அப்பா நம்பிராஜனுக்கு மயன், ஆத்தா நங்கை மயனுக்கு மயன். நம்பி அது நானாட்ட கம்பி. நம்பிராஜா நங்கை மோகினி. நங்கை என்றால் சோப்பு டப்பா, மோகினி என்றால் சோப்பு. சரி,
அப்ப சோப்புக்கு தான் உங்க அம்மாவா? சோப்பு பிறந்தவங்களா நீங்க? சோப்பு போடும்போது எங்க அப்பா பொண்ணு வாங்க போயிருக்காங்க. நீ அவசரப்படாத. அப்புறம் எப்படி பிறந்தீங்க? எப்படி பிறந்தமா? எப்படி பிறந்தீங்கன்னா நான் சொல்றேன். நான் சொல்றேன், நீ சும்மா உனக்கு தெரியாது. இந்த தெரியும். ஐயா இருக்கிற 10 பேர்த்தையும் விரட்டி விட்டுருவாங்க. அப்பாவை அம்மாவை அப்பா சரி கல்யாணம் பண்ணார்ல. சரி. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி ஒரு 10 ஆள் இருக்கேன். எங்க ஆத்தா ஒரு 1 லிட்டர் பாலை காட்டிட்டு போய் சரி தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஐயா சொன்னாங்க. ஐயா எப்படி உனக்கு சொன்னாரு? நான் ஆத்தால கல்யாணம் முடிச்சேன்னா ஆத்தால போனேன்டா அப்படின்னு உனக்கு சொன்னாரு. இதெல்லாம் பொய் சொல்றாங்க. சாமிகிட்ட போய் பொய் வருதாங்க. எதுனாலும் உண்மையை சொல்லு. நல்லா கேளுங்க. என்ன வருது? அன்னைக்கு ராத்திரி தாய்க்கும் தந்தைக்கும் நடக்கக்கூடிய முதல் ராத்திரியில சரி என் தாய் கருத்தரிச்சு அப்புறம் நான் தலைதரிச்சு இப்படி வந்துட்டேன். முதல் ராத்திரினா என்ன? முதல் ராத்திரினா என்ன? முதல் ராத்திரினா வாரத்துல முதல் நாள் திங்கக்கிழமை வருதுல்ல. சரி நல்ல மனுஷன் உங்களதான் தேடிட்டு இருந்தேன். அவன் சரிங்க அந்த ராத்திரி இல்லைங்க. சரிங்க. கணவனும் மனைவியும் கூடுற ராத்திரி முதல் ராத்திரி. எங்க ஆத்தாவும் எங்க அப்பனும் நல்ல விதமா கூடுனதுனால நாங்க பிறந்தவங்க. நல்ல விதமா கூடுனா இப்ப நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், 2 பேரும் கை கொடுத்துக்கிறேன். கை கொடுத்தா கை கூடிருச்சா இல்லையா? எப்படி பிள்ளை பாருங்க. நல்லா நாம முடிஞ்ச சாலை ஆமா என்ன ஏதாவது பட்டு பட்டு உடைச்சு விடுறியாடா? உடைச்சு வர்றதுனால பிள்ளைகள் ஒரு தேங்காய் என்ன பேசுறப்பா? அவனுக்கு கேட்கறதுக்கு உருப்படியான பதில் தான் சொல்றியா? போடா. ஐயா முதல் ராத்திரில எங்க ஆத்தாவை அப்பனும் சரி கூடுறதுன்னா அந்த மாதிரி. எந்த மாதிரி? கிசுமுசு கசகசா. ஆமா கிசுமுசு கசகசா. அது என்ன வகை பொருள்? கிசுமுசு பழம் போட்டு பொங்க வைக்க போறாரு. யாருக்கு? யாரு? பாயாசம் மகாராஜ்னா என்னடா நீ? பாயாசம் உனக்கு தெரியும். நீ இருக்கும்போது நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு வேற மனசு உறுத்துது. போனாலும் என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. இங்க வாங்க. ஏங்க ஆமா மாதிரி கோப்புறீங்க? சொல்லுங்க சொல்லி பையன் சொல்லுங்க சொல்லு. அதுக்கு போல அந்த முட்டைக்கு நீர் தடுப்பு அப்பப்போ போய் ஒண்ணுக்கு ஒண்ணு. எங்க அம்மாவை எங்க அப்பா சரிங்க கரையாம்புறேன். அது என்ன மொழி? கரையாம்புறானா என்ன மொழிங்க? இந்த கலந்துட்டாங்க. தமிழ் மொழி, ஆங்கில மொழி, உருது மொழி, கன்னட மொழி, இத்தனை மொழி கேள்விப்பட்டிருக்கீங்க. கரும்பு மொழி கூட இருக்கு. உன்னோட கிறுக்குத்தனமாவில இருக்கு. கிறுக்குன்னு ஆர்வம் எடுத்தாங்க. எங்க அப்பாவை வச்சு மறந்து வச்சு எங்க அம்மாவை உங்க அம்மாவை எங்க அப்பா உங்க அப்பா கடம் கிடம் கடம் கிடம் அது என்ன ஊர்ல சொல்லி இப்ப தெரிஞ்சு எப்படி வாங்க போய் கீழே கடம்னா சித்தர்கள் கையை வச்சு ஒரு பாசி மணி போல் சுற்றி கொண்டு இருப்பது கடம். ஐயா அவங்கிட்ட கேளுங்க. என்னங்க அவன் கல்யாணத்துக்கு சப்பளம் ஒண்ணு வந்து வைக்க. ஐயா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கர்ரு போடுவாங்க. உங்க அப்பா உங்க அம்மா என்னங்க அது கர்ரு போடணும்? அது எப்படி சொல்லுவ? அங்கால உள்ளடி கைமுறை சுத்தறது தூங்காமல் தூங்கி செய்யப்படுவதே காலம்னா. உங்களுக்கு தூங்கினா அப்படி பிள்ளை வரக்கும். நீங்க வேற அவன் என்ன விவரம் நாம சொல்றானே நான் பட்டுன்னு உடச்சு சொல்லிட்டு போறேன். உடங்க எப்படி பிறந்தீங்கன்னு கேக்குறீங்க? ஆமாங்க இதைத்தானே சொல்லணும். ஆமாங்க. ஏன்னா நான் தேவலவாசி, நீங்க பூலோகத்துல இருக்கீங்க. என்ன சொல்றீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைதாங்க. அவ்வளவுதானே? எப்படி பிறந்தீங்க அவ்வளவுதானே? ஆமாங்க இதைத்தானே சொல்லணும். கண்டிப்பா சொல்லிடுவா. அப்படித்தான் அப்படித்தானா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியும். ஆமா அந்த பங்காளி காப்பாற்றி விட்டேன். என்னங்க அப்பா கொத்தனாரா இருந்து மட்டக்கம்பு தூக்குண்டு. சரி. அம்மா சாந்தி சட்டிங்க. சாந்தி சட்டி திஸ் கலவை கப்ளிங் அந்த லாங் கிளாஸ். கலவை என்றால் ஒரு பொருட்களிலே ஒரு 4 பொருட்களாவது 5 பொருட்களாவது சேர்ந்து கலக்கப்படுறதே பொருள் கலவை. இப்ப நீங்க கலவை என்ன சொல்றீங்க? சாமி கப்பலிங்கள சரி சரி நீங்க பூரா கெட்டு போய் எழுதிச்சுக்கோங்கப்பா. ஐயா ஐயாங்களா? நான் ஐயாவா? ஐயா சாமி. ஐயா சாமி இங்க இல்லைங்க. சரி கூலிச்சாமி வீராசாமி ஏரியா. சரி சொல்லுங்க. அப்பா வந்து இங்கயா?
உதாரணத்துக்கு சொல்றேன், நீ புரிஞ்சுக்கையா. சரி சொல்லுங்க. அப்பா சேரு மாதிரி, சரிங்க. அம்மா அதுல உட்காருது. சரிங்க. என்ன ஆகும்? உட்கார்ந்தா அந்த பொருட்கள் அமருவாங்க, ஓய்வு எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். என் தாள் திருந்த மாட்டாங்க. ஏய், அப்பாவும் அம்மாவும் ஒரு நாற்காலியில உட்கார்றாங்கன்னா அது ஓய்வு எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்பா ஒரு முள்ளு, சரி. அம்மா ஒரு மீன், சரி. சாப்பிட்டோம். மூணுக்கு முள்ளுக்கு என்ன சம்பந்தம்? அப்பா பிளாக், அம்மா. அப்பா இங்க நீங்க வாங்க. மூணுக்கு முள்ளுக்கு என்னங்க சம்பந்தம்? முள்ளுக்கு மீனுக்கு. மீனுக்கும் முள்ளுக்கும். மீனுக்கும் முள்ளுக்கும். ஆமாங்க. சொல்லிட்டாங்க அவங்கள. என்ன சொன்னாங்க? இப்ப மீன் சாப்பிடும் போது முள்ளு குத்துது. சரி. அதுதான். ஆமா, ஜாலமே பாப்பியா, மணிக்கணக்கா பேசுறாங்க. அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும். அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? இன்னும் முடிவே தரலங்க. சரி, அது என்ன? அது அதாவது இந்த பரமேலத்துக்கு ஊறக்கூடிய அந்த சொல்லுங்களா? வேற சாமி பேசிக்கிட்டே இருந்தா யுகங்கள் போயிடும். சரிங்க. எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே, உங்க அப்பா அம்மா எல்லாருமே ஒரே குடும்பம் தான். சரிங்க. அண்ணன் தம்பி 7 பேரு. சரிங்க. என் தங்கச்சி வள்ளி காவலுக்கு வந்திருக்கு. சரிங்க. என் தோழி புள்ள உள்ள இருக்கு. சரிங்க. ஏன்னா நீங்க கரையை எடுத்து வச்சு உட்காந்துட்டாங்க. உங்க தங்கச்சி என்ன பண்றாங்க? இப்ப புருஷன் கூட வீடியோ கால் பேசு. இல்லடா, அங்க கதை சரி, இல்ல. இங்க காவல் பாக்குறீங்க. என்ன காவல் பாக்குறீங்க? என்ன திணை? கரந்தனை செந்தனை. கருந்தனையா இருக்கு, செந்தனையா இருக்கு. கரந்தனை எங்களுக்கு, செந்தனை செந்தில் வடிவம். இப்போ உங்க தங்கச்சி எல்லாம் நீங்க பறந்து இருந்து உங்க தங்கச்சி காவல் பாக்குறாங்க. நீங்க கீழ இருந்து பாக்குறீங்க. நீங்க கீழ இருந்து மேல பார்க்கும்போது தங்களுக்கு என்ன தெரிகிறது? தன்னுடைய கட்சி தங்கச்சி தானையா? அப்புறம் எப்படி காவல் பாப்பீங்க? அப்புறம் எப்படி காவல் பாப்பீங்க? அப்புறம் எப்படி பாப்பீங்க? எந்த தங்கச்சி? தன்னுடைய கட்சி தங்கச்சினா யாரு பாக்குறது கேட்டேன். தங்கச்சி வள்ளி தங்கச்சி மேல வந்து பாக்கலாம். சரிங்க. அதுல நீங்க கீழ இருந்து நீங்க மேல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுகிறது கேட்டேன். ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியலையா? சரி சாமி. சரிங்க. யாரை கூப்பிடுவா? அழைத்து வாருங்க. ஆசீர்வாதம் கூட்டு வர சொல்லிட்டாங்க. கண்ணே வெளியேமா. அது கட்டப்பும் நாடகம். கண்ணே அண்ணே ஓ நாடு எப்படி ஓ நாடு தானே எனக்கு மெயின். ஓ நெஞ்சமே உயிரே நெஞ்சமே பொன் பாவிடா மரணோ கொஞ்சமே நெருங்கி வந்து பேசி பழக ஆசையாகிறா இளைய துடிப்பு எந்த பெயரை ஓசை ஓசைடா. ஓ நெஞ்சமே உயிரே நெஞ்சமே பொன் பாவிடா மரணோ கொஞ்சமே.
சீ, மனுஷனையப்பா நீலாம். ஐயா ஐயா. ஒரு ரெட்டை தோசையை பறக்க பாக்க. பாஸ் என்ன பாசு? உன் பாட்டுல ஒரு பாட்டு நல்லா போயிட்டு பாட்டு தானே? காட்டு வழி போற உன்னை கவலை என்ன பாட்டு? என்ன பாட்டு? பழைய பாட்டு. ஆடி அடங்கும். இந்த பாட்டை கேட்கத்தே வந்தியா? சோதனை மேல் சோதனை. என்ன பாட்டு? ரெண்டு பேரும் என்ன இப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணு. நாடகத்தை கெடுக்க பாக்குறியா? இப்ப இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க? யாரு? உன்னைய கெடுக்க பண்றாங்க. எடுக்க பண்ணல. அவங்க 2 பேருக்கு பத்தி குழி வைக்கிறாங்க. அது மாதிரி பாடு பாடி தகச்சி. ஆமா, சாமி சாமி. சீ. சாமி. ஐயோ, வாங்க சாமி வாங்க வாங்க. சாமின்னா இவ்வளவு வேகமா வராரு. அப்படியே அப்பா. சாமி வெறி பிடிச்ச அலைய. சாமிக்கு எல்லாம் கொடுத்தீங்க? சாமி வெறி பிடிச்சு அலையுறாரு. ஓ. 3000 சம்பளம் கூட கம்புக்கு மயில இருக்க மாட்டேங்குது. சும்மா கப்பாலாம் பரமதாரி பரமதாரி பரக்கி விடலாம் மாமா. என்ன சாமிய காணா? சாமி உள்ள தள்ளிட்டீங்க. சாமிய ஆமா. காசு வாங்குனியா? எதுக்கு? போன்ல சாமி. ஏய், எதுக்கு நான் போனேன்? ஐயோ, நான் பாட்டு பாடி சாமி வாங்க சாமி. நம்ம செக்யூரிட்டி ஆயிட்டோம். வாழ்க பெண்மொழி வாழ்க. சாமி. தேவன் ஒருத்தர் ரொம்ப சிறந்தமை. இத்தனுடைய நல்லவங்களை பார்த்தாலும் கூட தங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசைப்படுதுமா? என்ன சாமி ஆசை? மஞ்ச பொடி தேக்கையிலே ஆ. என் நெஞ்ச தொட்டு தேச்ச உள்ள சாமி. மஞ்ச பொடி தேக்கையிலே நெஞ்ச தொட்டு தேச்ச உள்ள கண்ணி தொட்டு காலமெல்லாம் இந்த கண்ணன் தொடு காலமெப்போ எனக்கு நல்லவர் சொல்ல உள்ள மஞ்ச பொடி நெஞ்ச தொட்டு தேச்ச உள்ள சாமிக்கு மரியாதை கொடுங்க. ஏமா அத்தனை சாமியை சாச்சி விட்டு உருளைக்கிழங்கு மூட மாதிரி அவர்தான் சாமி முன்ன வேகத்துல ஓடுக்காரு. அவர்கிட்ட போய் அம்மா அம்மா போறேன். அப்புறம் காய்ச்சப்பாட்டில் போகமாச்சு போயிட்டு அல்ல ரெட்டப்புள்ள வந்து போக முடியேன். சரி, அடுத்த காவல் என்னது போலீஸா? காவல் அது வந்து காவல். சரி சரி, தங்கச்சி இருக்கு இந்த இடத்துக்கு அடுத்த காவல் யாருங்க? ஏன் தங்கச்சிங்க? அழைத்து வாருங்க. தங்கச்சி 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 எத்தனை பேர் தான் கல்யாணம் பண்ணுவீங்க? என்ன பண்றது? உன்னை தூக்கத்துல யார் எழுதிட்டா?
தூக்கத்துல இப்படிதான் பேசுவேன். தங்கச்சி வாத்தா. வரியா மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, மரத்து நிழலெடுத்து பூமையாக ஓடவா, கண்ணா புது நாடகமோ விரைவில் அரங்கேறிடும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, பூமரத்து நிழலெடுத்து பூமையாக ஓடவா. அண்ணா ஒரு வேஸ்ட் என்னதான் நடக்குது? கீழப்பட்டி இளைஞர் சார்பாக அவன் கட்டி பிடிச்சதுக்காக எனக்கு 100 பூரா என்னுடைய உறவுகள். இன்னைக்கு பசங்க லோக்கல் பாய் ப்ரோ விலைகள்லாம் அவங்கள போட சொல்லுங்க ப்ரோ. பாடி எடுத்துங்க ப்ரோ. ப்ரோ இந்த 2 ரூபா எடுக்கிறேன். தங்கச்சி சூப்பரா இருக்கா. இப்பதான் அந்த அண்ணன் சொன்னாரு அண்ணா தங்கச்சி வளர்த்து ஆளாக்குன நீங்களே. நீ அண்ணன் வேணும்டா அதுக்கு. இல்ல முறையை மாத்திக்கிடுவோம். எதை மாத்துற? இன்னையில இருந்து நீ எனக்கு மச்சா. மானங்கட குடும்பம். சரி நம்ம தூக்கி வளர்த்த தங்கச்சிடா. தூக்கி விட்டாங்க. அப்ப சின்ன பிள்ளைல அசிங்கமா சின்ன சூப்பரா அண்ணா அண்ணா உங்களுக்கு எதுக்கு புத்தி இப்படி போகுது? உங்களுக்கு என்னைய மூலவே ஒரு அழகான பெண் பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்கிறோம். அவனுக்கு புத்தி போதும், நீ காலில் சுத்தி போடு. அப்படியா? ஆமா ஆமா சின்ன முடிய லைன் பண்றா தாய். அண்ணா இனி வெகு சீக்கிரமா தங்கச்சி நினைச்சீங்க, என்ன காரணம்? கொல்லிமலை சின்ன கருப்பும் அவர் உங்களுக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறேன். அப்படியா? நமக்குள்ள இப்படி மரியாதை செலுத்தினீங்களா? சாமி இதனாக 16 பத்து பால் வழிச்சு நடத்து. நான் தான் குண்டியலி விடுவேன். கல்வி ஆற்றல் வெண்மக்கள் பொன்னல் நுகர்ச்சி அறிவு அழகு 16 சடுகுடா இருந்து பார்ப்போம். வருக வருக நாரத மகரிஷி அவர்களே வருக. கலைமான் அண்ணா மகனே வருக. மகனே இங்க பாருங்க, உங்களை பார்த்த உடனே எனக்கே பேச வர மாட்டேங்குது. தயவுசெய்து நீங்க பேசாம இருங்க. கலைவாணி புத்திரரே வருக. பிரம்மாவின் வருக. வர வேண்டும் சாமி வர வேண்டும், நாரத மகரிஷி வர வேண்டும். வர வேண்டும்
எதுக்கு தலைவியா நம் குல வழக்கப்படி அதான் கொலக்கட்டை வைக்க போறேன். அப்படியா? சரி, அப்படி இருந்துட்டாரு கொலக்கட்டை வச்சாலும் சரி. தலைவிங்கிற முறையில அவருக்கு மரியாதை செலுத்தலாம். அப்ப சேர்ந்து செல்வம் மொத்தமா மரியாதை செலுத்தியா? ஆமா, போய் வணங்க வேணும் அல்லவா? பொன்னாடை மாலை பொன்னாடை எல்லாம் வாங்கிட்டு வந்து அதே ஊர் மக்கள் நமக்கு முன்னாடியே மரியாதை செலுத்திட்டாங்க. இருந்துட்டாலும் சாமிக்கு வணக்கம் செலுத்தணும். செலுத்துவோமா? தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, கண்டு சொல்லிக்க மந்திரம் இல்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, கண்டு சொல்லிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையை அன்பில்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. அலுமாரி சீத்தை சீத்தைன்னு பார்த்தா ஒரு பேர்த்தையா நிக்கிறாங்க. என்ன சாமி கட்டி பிடிச்சு நிக்கிறீங்க? தம்பி கட்டி பிடிச்சதுக்கு ஒரு 70 ரூபா ஆகும். என்னை கட்டி பிடிச்சிங்களா? சும்மா வாங்கினீங்க? நீ சுடுதல்ல கூட்டிட்டு வா போ. கொடுங்க சாமி. சாமி என் தங்கச்சிக்கு நல்ல ஆட்சி கொடுத்து ஒரு கேசரியும் ஒரு 2 பச்சியும் கட்டி கொடுத்து. எதற்கு? என் தங்கச்சி கிழக்கமா இருக்கு. நாங்க போயிட்டு வரோம். நாங்க உள்ள போய் இருக்கோம், நீங்க வாங்க. நான் பின்னாடியே போனேன், ஏன்னா உள்ள ஆள் இல்லை, எல்லா வேலையும் பார்ப்பேன். சென்டர் வாருங்கள், சிறப்போடு. வாழ்க மலை வாழி. அற்புதமான வாழ்த்து, அழகான வாழ்த்து, பெருமையான வாழ்த்து. பெருமைப்பட்ட வாழ்த்தாலும் கூட கடவுள் கரகடையார் கடவுள் முக்கள் சுதியோடு மாடிப்படி துரிசத்திருக்கலாம். பொலியால் நோய் போட்டு போதும் சொல்லிட்டு அதிர்கிற ஒளியால் வாழ்த்து மகமே நீ வாழ்த்தாத என்பது நான் தாங்களுக்காக கொடுக்க வேண்டிய காலத்தை எப்படிப்பட்ட வாழ்த்து தெரியுமா? கூறுங்க சுவாமி.